புதிய மாதத்திலே தேவன் சமூகத்திலே கொண்டு வந்ததாக நீ செய்த நன்மைகள் தாமே நமக்கு 6 மாதத்தை முடிச்சு 7ஆம் மாதத்தில் சமூகத்திலே கொண்டு வந்ததாக
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மகிழ்வை காணே Oh,
தேவன் தாம் இந்த 6 மாதங்கள் வரை தேவன் இதுவரை குறைவில்லாமல் நடத்திய சமூகத்தை கொண்டு வந்து காரணம் சொல்கிறோம். பாவத்தை காலத்தில் எத்துணை சுத்தி என்னை காக்கும் கண்களை ஆபத்தை காலத்தில் எத்துணை சுத்தி என்னை காக்கும் கண்களை நீரே என்பது நீரே
அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்தின் முதலாம் வாரத்தில் நம்ம எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு நாம் ஆராய்ச்சிகளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எத்தனையோ நன்மைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் நல்லவராகவே வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் தேவன் நம்மை 6 மாதம் நடத்தி வந்து 7ஆம் மாதத்துல அவருடைய கிருபையினால இரக்கங்களினால நன்மையான நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை போகிட்டு நாடத்திலிருந்து மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே ஒரு சந்நிதி முன் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மகிழ்ச்சியுடனே ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே.
உயர்த்துகிறவர். ஹalleluya ஹalleluya. நம்மை தலையாக நிறுத்துகிறவர், நம் தலைகளை நிமிர பண்ணுகிறவர், நம் வெட்கங்களை நீக்கி அநேகருக்கு முன்பாக நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய ஆதரவு, நம்முடைய அடைக்கலம், நம்முடைய மறைவீடு அவர்தான். ஹalleluya ஹalleluya. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் ஆண்டவர் நம்மை நீக்கி நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். ஹalleluya. திறந்து என்னோடு கூட இணைந்து நம் உற்சாகத்தோடு பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். என்னை ஆராதிப்பே, என்னை அடைக்கலமே, என்னை மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை ஆராதிப்பே, என்னை மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயரமான கனவுகளில் திருப்பி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயரமான கனவுகளில் திருப்பி வைத்தீர். எளிதான யோசனை நடமாட்டினீர், உன்னதின் யோசனை நிறைவேற்றினீர். எளிதான யோசனை நடமாட்டினீர், உன்னதின் யோசனை நிறைவேற்றினீர். என்னை ஆதரவே, என்னை அடைக்கலமே, என்னை மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி அடைக்கலம் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால்
அடைக்கலம், நம்முடைய மறைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 பேர்கள் நம்மிடம் போரிட்டாலும் நம்மை மேற்கொள்ளுகிற அதிகாரம் ஒருவருக்கும் கிடையாது தேவனுடைய பிள்ளையே. ஏனென்றால் உடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறார். நாம் தள்ளாண்டு போகும் போதெல்லாம் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தத்தை போல நமக்கு அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாடலாக அல்ல, இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் உணர்ந்து நாம் அறிக்கை பண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் முகத்தை அல்ல தேவனுடைய பிள்ளையே, ஒரு இருதயத்தை பார்க்கிறார். யாராலும் பார்க்க முடியாதது இருதயத்தை தான். ஆனால் ஆண்டவர் இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். 6 மாதங்கள் நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் எவ்வளவோ காரியங்கள், அழிவுகள் தேசத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய கிருபையினால வருடம் துவக்கி இந்த 6 மாதங்கள் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மளை எவ்வளவாய் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். நம்மை தோஷித்து வந்தார் அல்லவா. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? துதித்தலே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இந்த காலை வேளையில அவரை துதிப்பதற்காக தான் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அதை முழு இருதயத்தோடு நீ ஆண்டவருக்கு செலுத்தும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒரு மகிமையின் பிரசன்னத்தோடு, ஆண்டவர் முன்பாக கண்களை மூடி இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த புதிய மாதத்திலே நாம் வந்திருப்பது வெறுமையாய் கடந்து போவதற்காக அல்ல, அதே பிரச்சனைகளோடு பலவீனத்தோடு கடந்து போவதற்காக அல்ல. விடுதலையின் நாயகன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறாரு. மகிமையின் ராஜாவாக நம் மத்தியிலே அவர் வீச்சு கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எல்லா கண்களை மூடி உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாரு. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபல துரபா ஷகத ரபல துரபா. எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான்
உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த மகிமையின் பிரசனத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்போது ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற சொந்தங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் தேவனை கேட்டு ஆமென் என்று எங்களுக்கு பதிலளிக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உடைய கிருபை கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. போதும் சபைக்காக நாம் செபிக்க வேண்டும். 2 காரியங்கள் உண்டு. சபைக்காக இடத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். நாம் எத்தனையோ ஒவ்வொரு வாரங்கள் நாம் என்ன பண்றோம்? சபைக்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக செபிக்கும் பொழுது கிடைக்கலன்னு எப்படி இருக்கோம்? சோர்வு வருமானாதா? அதே மாதிரிதான் சபையை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கவலையற்று இருக்க கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் சபைக்காக நம்ம செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கட்டாயமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம் சபைக்காக நாம் செபிக்க போறோம். வைராக்கியத்தோடு ஒரு எலியாவின் வைராக்கியத்தோடு நிறைந்தவர்களாக, எப்படி ஒரு வைராக்கியம் நிறைந்தவராக, எப்படி அந்த தேசத்துல அந்த மழையை அவர் நிறுத்தியது போல, பனியை நிறுத்தினது போல, இந்த தேவ சேனையின் வல்லமை ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போட வேண்டும். நமக்கு துரிதமாக ஆண்டவர் ஒரு கீழ ஸ்தலத்துல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தர வேண்டும். திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. சபை எங்க இருக்கணும்? நம்பி வழிகிறதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம் சபைக்காக திரளான ஆத்மாக்களை தர வேண்டும். எவ்வளோ ஜனங்கள் இந்த பக்தியில் இருந்தாலும் பல தடைகள் உண்டு. ஆண்டவர் அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த தேவ சேனையின் வல்லமை ஊழியர்களை ஆண்டவர் இத்தனை வருடங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல நடத்தி வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம் ஊழியக்காருக்காக செபிக்க வேண்டும். நம் சபையில இன்னும் பல ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். பழைய அந்த அபிஷேகத்தோடு வரங்களோடு சபை ஜனங்கள் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காருக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். நீடித்த ஆயுசு நாட்களை தர வேண்டும். அவர்களுக்கு காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் எடுத்து போட வேண்டும். இனி இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இனி அவருக்கு வராதபடிக்கு என்னுடைய கிருபையினால ஆண்டவர் நிரப்ப வேண்டும். என்னுடைய பாதுகாப்பினால அவரை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்காக, ஊழியக்காருக்காக, ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஒருவர் முன்பு வந்து சத்தத்தை உயர்த்தி கருத்தாய் ஜெபிக்கும்படியே நாம் கேட்டுக்கொள்கிறோம். யோசிக்க கூடாது. சபைக்காக நீங்க தினமும் சபைக்காக ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. எல்லாம் கூட ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக வருகிறோம். எங்களுக்காக ஆய்வு பண்ணி வச்ச அந்த சபை ஒரு அனுப்புகை செய்யுங்க ராஜா. அப்பா நீ உதவி செய்யுங்க ராஜா. நீங்க செய்யறது எங்களுக்கு யாருப்பா செய்வாங்க ராஜா. மனுஷன் நாங்க நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா நான் உண்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒத்தாசி பரிந்துரைந்து வரட்டும் ராஜா. ஆயத்தப்பட்ட சபை எங்களுக்கு நீ தருவீங்க ராஜா. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீங்க கொடுப்பீங்க ராஜா. நாங்க நினைக்கிட்டு வேண்டிக்கிறோம் தகப்பனே. நீங்க தருவீங்க ராஜா. எங்களுக்கு அற்புதம் செய்வீங்க ராஜா. எங்களை நடத்துவீங்க ராஜா. எங்களுக்கு ஆத்துமாக தகப்பனே கொள்ள ஆத்துமா நீங்க தருவீங்க ஆவியாகவே. நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அந்த உன் பாதத்துல வந்து கேட்கும் ராஜா. நாங்க நம்புறோம் ராஜா. எங்க கண்ணீர் உன் திருமணத்துல இருக்குது ராஜா. எங்க கண்ணீருக்கு நீ பதில் தருவீங்க ராஜா. கண்ணீரோட வெடிக்கிற கம்பீரமா அழப்பான்னு சொல்லி ஆவியாகவே எங்களுக்கு ஆத்மா கொள்ள ஆத்மா தாங்க ராஜா. சபைக்கு வெறுமையா இருக்க பொழுது ஆவியாகவே கடைசி காலத்துல நிக்கணும் ராஜா. ஜனங்கள் அழுத்தி போக பொழுது ராஜா சமூகத்துல ஓடி வரணும் ராஜா. கர்த்தரோட பயம் இருக்கட்டும் ராஜா. அப்பா தகப்பன் நீ ஆத்மா கொடுக்க போதுக்காக
நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்க தகப்பனுக்கு நாங்க வருகிறோம் ராஜா. விசேஷமான ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாங்க வருகிறோம் ராஜா. பலம் சுகம் ஆரோக்கியத்தை தருவீங்க ராஜா. அப்பா கண்டாமிருக ஒத்த பலம் தருவீங்க ஆவியானவரே. நீங்க கொடுக்க போற பலன், நீங்க கொடுக்க போற சுகம் ஆண்டவரே ஒரு அதிசயமா அற்புதமா எழுந்து ஆண்டவரே ஊழியத்துக்காக அடிச்சு பக்கைய நோக்கி ஆண்டவரே கழுகு போல அடிச்சு பறக்க கழுகு ஆண்டவரே சபைகளை நடத்துவீங்க ராஜா. ஊழியம் நடத்துவீங்க ராஜா. பெரிய காரியம் செய்யுங்க ராஜா. தேவையில சந்திங்க ராஜா. ஆமா ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்க ராஜா. ஆண்டவர் நாங்க சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை நீ தூக்கி எடுத்து சொன்னீங்க ராஜா. இதை தழும்புனால நீ குணமான சொன்னீங்க. எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த காயப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த ரத்தத்தினால ஆண்டவரே எங்க ஊழியர்களை சுகமாக்குவீங்க ராஜா. தழும்புனால அந்த இடத்துல ஆண்டவரே தேவனோட வல்லமை பாயிட்ட ராஜா. ரத்தம் பாயிட்ட ராஜா. காயங்கள் ஆறிட்ட ராஜா. தகப்பனே எங்க அப்பா நீ சுகம் பண்ணி கொடுக்க போறதாக நன்றி ராஜா. வார்த்தை வெறுமையா இருக்குது எங்க சபை ராஜா. ஆண்டவரை அவரை நீ பலப்படுத்துங்கப்பா. சகாயம் செய்யுங்க ராஜா. அவருக்கு பெரிய காரியம் செய்யுங்க. குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியத்தை ஆசீர்வதி, திறமைகளை சந்திங்க ராஜா. நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. இன்னும் காட்டில நீ அடுத்த ஆண்டவரே நீ செய்ய போற காரியம் அவர் இன்னும் மிகவும் பெரியதா இருக்க ராஜா. அப்ப நடக்க சொல்ற பிசாசி நடக்கணும் ராஜா. ஆண்டவரை ஜெபிக்க முடியாது அது ஓடணும் ராஜா. நீ செய்ய போற அற்புதங்களை நாங்க நன்றி செலுத்தலாம். அப்பா சுகமானதுக்கு நன்றி ராஜா. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவுல ஜெபிக்கிறேன் ஜீவன தகப்பனே. ஆண்டவருடைய சபத்தை கேட்டு புனிதமாக ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் சபைக்கு செய்ய போற கிருபைக்காக கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? அடுத்ததாக வியாதிஸ்தற்காக நம்ம கட்டாயமா என்ன பண்ணணும்? செபிக்க வேண்டும். தேசத்துல எவ்வளவு பேர் வியாதியா இருக்கிறாங்க. சொல்ல முடியாத வியாதிகள் பாத்தீங்கன்னா அநேகருக்கு இருதய நோய் என்ன பண்றது அநேகருக்குள்ளாக வருகிறது. கேன்சர் வியாதி ஒரு சாதாரண ஒரு ஜுரத்தை போல நம்ம என்ன பண்றோம் கேள்விப்படுறோம். அநேக இப்படிப்பட்ட வியாதிகள் என்ன பண்றது பெருகி கொண்டே வருகிறது. எவ்வளவு பேர் சுகர் பல விதமான காரியங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில எவ்வளவோ ஜனங்கள் இந்த வியாதியோடு வேதனையோடு கண்ணீர் வடிக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தேவன் நம்மை வைத்திருப்பதின் நோக்கமே இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஒரு நாள் 2 நாள் எவ்வளவு கஷ்டமா இருக்குது. எத்தனையோ மாத கணக்காக ஜனங்கள் என்ன பண்றாங்க? வியாதி படுக்கையில இருக்கிறாங்க. இயேசு இடத்துல வந்த ஒரு ஜனங்கள் என்ன பண்ணல? வியாதியோட போகல. எல்லாரும் என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குவதாய் சுகப்படுத்துகிற தேவனாய் அவர் சுட்டிட்டு இருந்தார் என்று சொல்லுகிறது. வியாதிஸ்தற்காக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. வியாதிஸ்தற்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்களோட கூட நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அந்த காலை வேளையில உங்க சமூகத்துல அன்பரே கிருபையாய் தயவாய் நமக்கு சேர்த்த மகா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேளையில விசேஷமாய் சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஆண்டவரே அப்பா உங்க மனதுக்குள்ளாக நாங்கள் வியாதிகளுக்காக ஒரு பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயா எந்த மருத்துவமனை பார்த்தாலும் ஆண்டவரே அதிகமான ஜனங்கள் ஆண்டவரே அதிக வியாதிகளோடு கண்ணீரோடு ஆண்டவரே எத்தனை அப்பா ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே எங்களுக்கு நாள் வரைக்கும் ஆண்டவரே சுகங்களை ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா வியாதி என்று சொல்லி படுக்காதபடிக்கு எங்களுக்கு அப்பா வியாதி படுத்தி எடுத்துக்கிறீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் வியாதித்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே எந்த நோய்களா இருந்தாலும் ஆண்டவரே சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு சிறுசினை இறங்கட்டும் ஆண்டவரே. அவரோட வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஐயா சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொரு பிள்ளாக நாங்கள் சுகத்தை பேசுகிறோம் அப்பா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஐயா பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா சுகமில்லை ஜீவன் உண்டாகட்டும் தகப்பனே. ஐயா அவை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நாற்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விட்டு விலக்குவே சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா நீரே பரிகாரியான கர்த்தர் ஆண்டவரே. அப்பா நீரே பரம வைத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதிந்து சுகம் பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் விசேஷமாய் ஆண்டவரே. அப்பா இருத நோயினால ஆண்டவரே சுமீக்கிறோம் ஐயா. ஐயா அகப்பட்டதான ஜனங்கள்
ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதியால் அகப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் இந்த சுகர் ஆண்டவரே இன்னும் பல வியாதிகள் இருக்குது ஆண்டவரே ஐயா பேர் தெரியாத வியாதிகளில் ஜனங்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே ரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் குடித்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கணுமா சொல்லுகிறேன் ஐயா இதோ ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா அப்படியே செய்யப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா அவரை கேட்சுவீராக ஆற்றுவீராக ஆண்டவரே அப்பா நீரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கணுமாய் சொல்லுகிறோம் இந்த காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே சொல்றதை கேட்டு ஒவ்வொரு வியாதியில இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தாமே அவருடைய கருத்தை நீக்கி அவர்களை சுகப்படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆயத்தமா வாங்க இனி ஜபகுருக்களை கொடுத்து நான் பேர்ல சொல்வேன் நீங்க செடிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு நாளும் செபிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம் சங்கீத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 2. சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாகவும் பூமியில் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகளை ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேட்கும் அப்பொழுது அவர்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் இலைகளுக்கு சொந்தமாகவும் செய்வேன். இருப்பு போலார் அவர்களை ஒதுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடக்கத்துடனே களி கூறுங்கள். எட்டாவது வசனத்திலிருந்து 12வது வசனம் என்னை கேளும் சுதந்திரமாகவும் பூமியின் இலைகளுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு போலார் அவர்களை நோக்கி வேதகடத்தோடு அவர்களை உடைத்து போடுவேன். இப்பொழுது ராஜாக்களே உணர்ந்தபடியுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். முன்னால் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியை அறியாமல் இருக்கும்படிக்கு அவரை புத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே ஒரு கோபம் பற்றி எரியும். என்னை அடிக்கடியாக சங்கீத தியானம் இமான் கேள்வி வருகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 2வது சங்கீதம் 16வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. என்ன பயம்? எப்படிப்பட்டதான பயம் நமக்குள்ள இருக்கிறது? இந்த வசனம் எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்று பார்த்தோம்னா, பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். நமக்கு அந்த பயம் இருக்கா? சொல்லுங்க.
நமக்கு அந்த பயம் இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவனை சேர்க்கும்படியாக நம்ம என்ன பண்றோம், வந்திருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்டதான ஒரு பயம் நமக்குள்ள இருக்கா? இங்க கர்த்தர் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்தாலும் எப்படி இருக்க மாட்டோம், எப்படி இருக்க மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையோ, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலையோ பண்ணுவோம், யோசிக்கவோ செய்யவோ இந்த இடத்துல நிச்சயமாக அப்படிப்பட்டதான காரியம் நம்ம செய்யக்கூடாது, காணப்படாமல் இருக்கும். அதனாலதான் அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, பயத்தோடனே கர்த்தரை சேவிங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற அசாயர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எதிராலே அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். எப்படி சொல்றாரு? நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. இது ஒரு உலக பிரகாரமா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய வேலைகளுக்கு செல்றோம், நம்மளுடைய காரியங்களை செய்யறோம், அந்த எஜமானுக்கு பயப்படுவோமா இல்லையா? நிச்சயமாக பயப்படுகிறோம். ஆனா இந்த சர்வ உலகத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் நம்ம எப்படிப்பட்டதான ஒரு பயத்தோடு நம்ம என்ன பண்றோம், அவரை புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளைக்கு இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். எப்படிப்பட்டதான பயம் நமக்குள்ள இருக்கிறது? நாளை குற்றப்படுத்தும் இந்த காரியத்தை நான் சொல்லல, நான் தான் வந்தேன். ஆலயத்தின் நமக்கு ஆராதனை தொடங்க எப்போ ஆரம்பிக்கும்? 7 மணி. நம்ம எப்போ வரும்? இதே நம்ம ஒரு ட்ரெயின்லயோ ஒரு பஸ்லயோ ஒரு பிளைட்லயோ மிஸ் பண்ணோம், அந்த டைத்துக்கு போல அப்படின்னா மிஸ் பண்ணவும் ஆகணுமா? நம்ம யாரை கலந்து வைக்கிறோம்? எல்லாவற்றையும் படைத்த ஒரு தேவனை என்ன பண்றோம், காத்து வைக்கிறோம். அதனாலதான் இந்த வசனம் இப்படியா சொல்கிறது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே. நமக்கு அந்த பயம் இருந்தது, ஆண்டவர் நம்ம பார்க்கிறாரு, நம்ம ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு, ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம், அதுக்காகதான் ஆலயத்துக்கு போறோம்ங்கிற பயம் நமக்குள்ள இருந்தது. நான் என்ன பண்ணுவோம், நிச்சயமாக நம்ம துரிதமாக கடந்து வந்து நம்முடைய சிந்தனை செயல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாக ஏற்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் என்று மறுபடியும் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எஜமானுக்கு பயப்படுவோங்கிறது முன்னதாகவே ஆண்டவரை அறிந்து தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் என் ஜனங்கள், என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன கனம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன பண்றாரு, ஆண்டவர் முன்னதாகவே சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது, இன்னைக்கும் அது மாறாது. அதனாலதான் என்ன பண்றோம், இன்னைக்கும் நம்ம அப்படியே இருக்கிறோம். அப்படிதானே? அப்படி இருக்கிறவங்க அனைவரையும் சொல்லலாம். இவ்வளவு பேர் இருக்கோம் பாருங்க. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணணும், நிச்சயமாக மாறினாதான் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். அடுத்த இறைமையத்திற்கு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க. இறைமையாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? நமக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும். நம்ம ஆண்டவரை விட்டா ஆண்டவருக்கு நஷ்டமா, நமக்கு நஷ்டமா? நமக்கு தான் நஷ்டம். ஆனா என்ன பண்றோம், ஒரு துணிகரமா என்ன பண்றோம், ஆண்டவரை விட்டுறோம். ஆண்டவரை நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல என்ன பண்றோம், ஆண்டவர் நம்மளை கைவிடாத என்று என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா நம்ம ஆண்டவரோடு கூட என்ன பண்றது இல்லை, இணைந்து செயல்படுவதில்லை. அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம்.
ஆண்டவரை எப்படி பற்றி கொள்ளணும், ஆண்டவரை எப்படி பிடித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள என்ன பண்றது இல்ல, காணப்படுது. அதனாலதான் என்ன பண்றோம், நம்முடைய மனம் போன போக்கிலே ஒரு வாழ்கிற ஒரு பிள்ளைகளை நாள் மட்டும் நம்ம சொல்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இதனுடைய கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது, தாங்கி அந்த சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது. அல்லேலூயா. இத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். இது எல்லாம் நமக்கு தப்புன்னு தெரியும், தெரியுமா தெரியாது, எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம லேட்டா தான் வரும், நம்மளுடைய காரியங்கள் இப்படிதான் இருக்கிறது, நம்ம ஆலயத்துக்கு மட்டும் ஒழுங்கா இல்ல, நம்முடைய சிந்தனைகள் சரியா செயல்படல, நம்ம இங்க இருக்கிறோம், வேலை எங்கேயோ நம்முடைய காரியங்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் என்ன பண்றோம் நமக்கே தெரியும். தெரிஞ்சு நம்ம எப்படி இருக்கிறோம், அப்படியேதான் இருக்கிறோம். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நாட்களில் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் என்ன பண்றோம், ஆண்டவருக்கு ஒரு பிரியமானதாக மாறணும். அப்பதான் என்ன பண்றோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா இவை எல்லாம் என்ன பண்ணும், தானாக வந்து சேர்ந்துடும். சங்கீதத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனம். என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இது தாவீது இப்படியாக சொல்கிறார், துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கனுக்கு என்ன பண்றது, தேவனை கொடுத்ததான ஒரு பயம் இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆளுக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படிதானே, ஆளுக்குரிய இஸ்ரவேலர்களுக்காக இருக்கிற நமக்கு தெய்வ பயம் இருக்கா இல்லையா? சச்சி நீங்களே நம்மள சிந்திச்சு பார்த்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா வெளியில இருக்கிற புறஜாதி ஜனங்கள் கூட என்ன பண்றாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக தான் நம்ம வாழ்றோம், அவர் நமக்காக தான் சீமையை சுமந்து அவரை சிந்தி அவங்களை மீட்டெடுத்தார் என்கிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், தெய்வ பயம் அச்சவர்களாக நம்ம நேரத்தில் நம்ம காணப்படுகிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவன் நம்மளை விட்டு எடுத்து போட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் என்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம கர்த்தரை சேவிக்கிறது நமக்கு ஆகாதா இருக்குதா, நமக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமா இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆகாதமான ஒரு காரியமாக அந்த நாட்களில காணப்பட்டது. இன்னைக்கு நமக்கு இந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன பண்ணுவோம், நம்முடைய காரியங்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நானும் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவருக்குள்ள காணப்பட்டது. அந்த பயத்தின் மூலமாக என்ன பண்றாரு, அவருடைய குடும்பம் முழுவதும் என்ன பண்றாரு, அந்த பயத்தோடு தான் தேவனுக்கு எப்படி பயப்படுகிற ஒரு உணர்வு அந்த குடும்பங்கள் முழுவதும் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்றாங்க, நானும் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது நம்ம நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், நினைக்கிறோம். யோபு அதே போல யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாரோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது ஆண்டவராகிய தேவனே என்ன சொல்வது, யோபுக்கு சொன்ன ஒரு யோபுவை குறித்து சொன்ன வார்த்தை. இப்படி நம்மளை பத்தி ஆண்டவர் மற்றவர்களிடத்துல சொல்லுவாங்க. நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சச்சு யோசிச்சு பார்ப்போம். ஏன் அப்படின்னா
உத்தமும் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாகிய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்டதான ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கும்? தேவனுக்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டதான ஒரு பயத்தை வெளிப்படுத்தியிருப்பான்? அவனுக்குள்ள எப்படிப்பட்டதான ஒரு நடுப்பு இருந்திருக்கும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக போகணும், அப்படிப்பட்டதான பயம் அவனுக்குள்ள இருந்ததால் தான் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் யோபுவை குறித்து சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான பயங்கள் நம் ஆண்டவருக்கு கொடுத்ததான பயங்கள் இருக்கணும். நம்ம உலக பிரகாரமான பயங்களை நம்ம பார்க்க கூடாது. நம்ம சுற்றி நடக்கிற பயங்களை குறித்து நம்ம யோசிக்க கூடாது. இதையெல்லாம் நம்ம யோசித்தாலும் கூட எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், விளையாட்டாம்பில் உன் கையை போடாதே, அவளுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவளை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனென்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த ஒரு சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இதை நம்ம யாராவது சொன்னா நம்மளால இதை செய்ய முடியுமா? நிச்சயமா செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்கிறது, அப்படிதானே? ஆனா இதே மாதிரி அவரு ஒரு மனிதன் தானே ஆபிரகாம் கூட. ஆனாலும் கூட என்ன பண்றாரு? அந்த காரியத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள கர்த்தருக்குள் பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது. கர்த்தரை எப்படி சேவிக்கணுங்கிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனாலதான் அவருடைய அந்த காரியத்தை கொடுத்து அவர் கொஞ்சம் கூட என்ன பண்றது? கலந்துக்கோடு இல்லை, ஒரு கவலையோடு இல்லை, தைரியத்தோடு என்ன பண்றாரு? அவனை பலியிட கொண்டு கூட்டிக் கொண்டு போறாரு. ஆனாலும் கூட தேவன் அவருடைய பலியிட போய் நேரத்தில் என்ன பண்றாரு? உன் கையை பிள்ளையான மேல் போடாது அப்படின்னு சொல்றாரு. ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான காரியங்கள் என்ன பண்ணும்? தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக இருக்கும் போதுதான் இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம் வரும்போது என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை விட்டு வழிகளில் போகாதபடிக்கு தேவன் அவரோடு கூட இணைத்து அவருடைய பாதையில நடக்கும்படியான காரியங்களை நமக்கு வாய்ப்பு பண்ணுவார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து இருப்பார்கள். ஏவப்படும் கர்த்தரை நடுக்கத்துடனே பயத்துடனே கடிக்குவது. இரண்டாவது குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழியாமல் கொஞ்ச காலத்துல கோபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்கள் நாட்கள் பரலோகம் செத்தவன் எங்க போகணும்? பரலோகம் அவன் எதை சொல்றது தெரியுமா? வெளிப்படுத்துற நாள் 8ல பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஜீவன்கள் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவை சுற்றிலும் உள்ளே கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வராதல்ல, இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த என்று இரவும் பகலும் கேப் இருக்கு. நமக்கு எவ்வளவு கேப் இருக்கு?
அவர் யார்? அவர் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க வானமண்டலத்தில். நிறைய கர்த்தாக்கள் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா நம் தேவன் மட்டுமே பரிசுத்தர் என்று எழுதப்பட்டு அவர் எப்படி தொழுது கொள்றாங்க? வானமண்டலங்கள்ல நிறைய ஆவியர் இருக்கு, நிறைய தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது இருக்கிறாங்க. அதே போல இந்த பூமியில ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. பிரித்தெடுக்கப்பட்டவங்க. யாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்போ நம்முடைய முதல் நோக்கமே தெரிந்து கொண்ட தேவனை ஓயாமல் புரிந்து கொடுக்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் வேதனை. நம்ம பார்த்தீங்கன்னா சங்கீத காலத்துல தான் 116 சங்கீத 2 வசனம். அவர் என்ன தமது செவியை எனக்கு சாய்த்தவரியார். நான் உயிரோடு இருக்கும் அளவும் தொழில் என்பது உயிரோடு இருக்கிறனால நான் செய்யக்கூடிய அதை பயத்தோட செய்யணும். ஏன்னா சங்கீதம் 22:3 சொல்லப்பட்டது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார். அப்ப அந்த துதி இஸ்ரவேலின் துதிகளுக்குள் தான் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல நீனம் அவிக்குரிய. அப்போ தேவனை துதிப்பதற்காகவே இந்த நாளை தேவன் அவருக்கு பரிசுத்த நாளாக ஒரு அழிவு நம்மளை நெருங்கினே நமக்கு தெரியும். என்ன வேணா நடக்கும், எப்போ வேணா நடக்கும், எப்போ வேணா நடக்கும், யார் பண்ண நடக்கும். அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் பேரில் இருக்கிற நமக்கு அன்பு அதிகமாக இருக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள வருத்தி பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், விரோதங்கள், பற்பல விதமான வேதனைகள், வியாதிகள், இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுச்சுன்னா மனதால தேவனை துதிக்கிற அளவுக்கு செய்ய முடியும். ஏன்னா அதிகமான சரீர பிரகாரமான வேதனைகள் தான் நமக்கு முன்னாடி. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நாம ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் நடத்துகிறார். ஒருவேளை நமக்கு தீமையா தெரியலாம், ஒருவேளை நம்மளால முடியல ஆண்டவரே என்று சொல்லி போகலாம். பற்பல பிரச்சனைகள் மத்தியில ஏன் எனக்கு முடியாப்பட்ட கேள்விகள் உண்டாகலாம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களும் அந்த நன்மைக்கு ஏதுவாக நான் கட்டணம். உலகம் சொல்லக்கூடிய காரியம் அழிவு குறித்து நீங்க நாசா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய காரியங்கள் நீங்க கொஞ்சம் பத்திரிக்கை செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் முதல் காரியம் சொல்றாங்க, கால பருவநிலை மாற்றங்கள். இந்த காலத்துல மும்மாரி மழை பெய்யும், விவசாயிகள் அந்த காலத்துல வானம் பார்த்த பூமி, எந்த காலத்துல விதைக்கணும், எந்த காலத்துல மழை வரும், எப்ப அறுக்கணும்னு தெரியும். ஆனா இப்ப எப்ப அறுக்கணும்னு தெரியல. ஏன்னா அறுப்பு வருது, ஒரு 2 நாளுக்கு அறுவடை பண்றதுக்கு 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஒரே ராத்திரியில் என்ன பண்ணுது, பகலெல்லாம் வெயில் அடிக்குது, ராத்திரியில திடீர்னு 30 சென்டிமீட்டர் மழை, அந்த பயிரெல்லாம் முடிக்க போகுது, அறுவடை பாழாகும். அறுக்க வேண்டிய அந்த அறுவடை
கிடைக்காம நல்ல வெயில் காலம், வெள்ளம் போடும். பனி பெய்கிற நாட்கள்ல வெயில் அடிக்குது. இயற்கையின் சூழ்நிலைகள், வியாதிகள் பெருகுது. கடல் வாழ்ல, கடல்ல ஊற்றுல ஒரு குளிர்நீர் பொங்கி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வெப்பம் கடல் மேல நிற்கலாம். அதனால நிறைய உயிர்வாழ் ஜீவன்கள் வாழ முடியாதபடிக்கு கும்பல் கும்பலா, கூட்டம் கூட்டமா செத்து கரையில மிதக்கக்கூடிய நிலை இன்னைக்கு பத்திரிகையில நீங்க டிவி நியூஸ்ல கேட்கலாம். இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற இந்த பனிமரம் உருகி போவதற்கு காரணம் என்னன்னா, இந்த வெப்பம் கடலின் மேல என்ன இருக்கு. அப்படி எல்லாம் உருகி போகுமானா கடல் மட்டும் என்ன மேல வந்துடும், பூமி கீழே போகும். கடல் மட்டும் மேல வந்து பூமி கீழே போச்சுன்னா கடல் எங்க வரும்? நாம எங்க இருக்கிறேன்? பீச்சுக்கு நமக்கு எவ்வளவு தூரம்? அந்த தண்ணி உள்ள வருமான எல்லா உயிரினங்களும் ஒரு காரியம் என்ன இருக்கு, அழிவு நெருங்கினே இருக்கு. அழிவு நெருங்கினே இருக்கு. ரெண்டாவது, நாடுகளுக்கு பிரச்சனை பெருகி ஒரு 3வது யுத்தம் வருகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. ரஷ்யா போன மாதத்துல நான் பார்க்கிறேன், அதிகமா எங்களை சீரழியின அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நிலை. 3வது உலக யுத்தங்களுக்கு பிறகு வேதம் சொல்றது அமெரிக்காவில் வல்லரசு நாடு, ரஷ்யா தான் வல்லரசு நாடாக மாறும். கடைசி யுத்தம் அங்கிருந்து தான் எழுதும். இப்பவே ரஷ்யா எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற வடகொரியா அவர்களோட கைகோர்த்து. இப்ப யுத்த கிழங்குகள் நடந்தா சாதாரண யுத்த ஆயுதங்கள் வச்சு பயன்படுத்த போறதில்லை. இப்போ இன்னொரு யுத்தத்தை பாம்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் போட்டானா இந்த பில்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். 6 மட்டும் எப்படியாப்பட்ட ஆயுதங்கள். இப்ப எல்லா நாடுகளும் இது போல யுத்த ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். இது 2வது. 3வது காரியங்கள், இந்த பூமி வாழக்கூடிய நிலையில இல்லை. பூமி இப்ப எப்படியாப்பட்ட நிலையை இழந்து போகுது. மனுஷர்கள் வாழக்கூடிய தகுதியை இழந்து போனதுனாலதான் சந்திரன்ல வாழலாமா, செவ்வாய் கிரகத்துல வாழலாமா. இன்னைக்கு எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஹோட்டல் கூட எங்க வச்சுட்டாங்கன்னா, வானமண்டலத்துல இன்னைக்கு ஹோட்டல் என்ன பண்ணிட்டாங்க, எங்க தயாரிச்சுட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சீனாக்காரங்க. இப்போ ரஷ்யா, சீனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இந்த பூமி அழிய போகுதுன்றது விஞ்ஞானிகளுக்கு நல்லா தெரியும். அதனால வானமண்டலத்திலேயாவது போய் எங்க தங்கலாம்னு நினைச்சு இன்னைக்கு எல்லாம் ஏற்பாடுலாம் பண்றாங்க. ஆனா வேதம் சொல்றது, நீ அங்க போன வளர்ந்து தள்ளிட்டு அடுத்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்குள்ள ஒரு கருத்துளிகள் உண்டாயிருக்கு. இது சூரிய புயலை உண்டாக்கும் என்று சொல்றாங்க. அவருமா நீங்க கவனிச்சுங்க, செல்போன் இல்லாம மனுஷனுடைய வாழ்க்கை இல்லை. எல்லார் கையிலும் என்ன இருக்கு, ஒரு நிமிஷத்துல போய் பேசுற ஆளுங்க ஒரு போன்ல தான் பேசுறேன். இந்த புயல் வருமானால், சூரிய புயல் உருவாகுமானால் வான மண்டலத்தில் இருக்கிற சேட்டிலைட் எல்லாம் அவுட்டு. இந்த செல்போன் எல்லாம் என்ன பண்ணாது, லேப்டாப்பு, செல்போனு, பல விதமான தொலைத்தொடர்புகள், காரியங்கள் எல்லாமே அழிவு. கொஞ்சம் கொஞ்சமா வேதத்துல இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, மொத்தமா சொன்னா பயந்து என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு பெரிய பிரளயம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. ஆனா வேதம் நமக்கு எல்லாமே முன்னவே தெரியும். கொஞ்ச காலம் இருக்க போகிற நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு காலம்னு அது கர்த்தருடைய காலத்துல இருக்கு. ஆண்டவர் அன்பு செய்யுங்க, தேவ பயத்தோடு அவரை தொழுது விடுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சாட்சிகள் இருக்குமானால் ஆண்டவரை
ஒரு காரியம் அதுக்கு சாட்சி